ஒரு பிரதமர் படிச்சிருக்காரா இல்லையா, அவருடைய டிகிரி உண்மையா போலியா? மோடி அவர்களுடைய இந்த சர்டிபிகேட் பத்தி திரும்ப 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 ஸ்டோன் வாலிங் அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு காரியம் நான் நினைக்கிறேன். படிப்பு கண்டிப்பா இவ்வளவு இருக்கணுங்கிறது தேவையில்லை. ஆனால் என்ன படிப்பு படித்தார்களோ அதை மட்டும்தான் சொல்ல வேண்டும். அது நேர்மை. அவர் படிச்சு முடிச்ச காலத்துல டிகிரி சொல்லி கம்ப்யூட்டர்ஸே வராது, மேனுவலா தான் எழுதுவாங்க அப்படின்னு கேட்டார். ஆனா எங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, எந்த கோர்ஸ் அவர் படிச்சதா டிகிரி சர்டிபிகேட் வாங்கியிருக்காரோ அந்த கோர்ஸ் அவர் படித்ததாக கூடுகின்ற ஆண்டுகளில் கிடையவே கிடையாது. என்னுடைய கல்வி தகுதி என்னங்கிறது தயவு செய்து எல்லாத்தையும் சொல்லிருங்க அப்படின்னு அவர் வெளிப்படைத்தன்மையோட பேசணும். அப்படி பேசலனா தான் தேவையில்லாத சந்தேகங்கள்லாம் வரும். ஏன்னா இவர் உண்மையிலேயே படிச்சாரா, கிராஜுவேஷன் ஆயிடுச்சா, எந்த பதவிக்கு வருவதற்கு எவருக்கு தகுதி இருக்குமோ அவர்கள் எல்லாம் அந்தந்த பதவிகளில் இல்லை. தகுதி இல்லாதவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காரு. மோடி இன்னும் ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. அவருடைய ஆக்டிவிட்டி எல்லாம் நாட்டின் நலனுக்காக செலவழிச்சால் இன்னும் சந்தோஷப்படுவோம். வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆபீசர், அரசியல் திறனாய்வாளர் திரு பாலச்சந்திரன் ஐயா அவர்கள். வணக்கம். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. 10 வருஷமா ஒரு யூனிவர்சிட்டி நாட்டுடைய பிரதமருடைய கல்வி தகுதியை காட்ட முடியாதுன்னு அடம் பிடிச்சு இன்னைக்கு டெல்லி ஹைகோர்ட்ல அதற்காக தடை வாங்கி இருக்கிறது. உண்மையிலேயே மோடி படிச்சிருக்காரா இல்லையா சார்? அது எனக்கு தெரியாது. ஆனா மோடியுடைய இதுதான் அவருடைய கிராஜுவேஷன் சர்டிபிகேட், இதுதான் அவருடைய போஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி அமித்ஷாவும் அருண்ஜேட்லியும் 2014 நினைக்கிறேன் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி காமிச்சாங்க, பிரஸ்ல காமிச்சாங்க. பிளஸ் இந்த எலெக்ஷன்ல போட்டியிடும் பொழுது தன்னுடைய கல்வி தகுதிகள் இதெல்லாம் சொல்லுவாங்க. நிச்சயமா மோடி தன்னுடைய கல்வி தகுதியை சொல்லியிருப்பாரு. அப்போ இவங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு அதை காண்பிக்கிறதுக்கு? ஏன் அதை இவங்கெல்லாம் சேர்ந்து மோடிக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். டிரான்ஸ்பரண்டா டக்குன்னு அவர் என்ன டிகிரி வாங்கியிருக்காரோ அந்த டிகிரியை காமிச்சிட்டு போயிட வேண்டியதான். ஏன்னா பொய்யான தகவல் கல்வி தகுதியை பற்றி கொடுத்தால் அதற்காக பதவி இழக்க நேரிடுங்கிறது எலெக்ஷன் கமிஷனுடைய சட்டம். ஒரு மந்திரி சமயத்தில் ஹிமாச்சல் பிரதேஷோ டெல்லியோ ஒரு மந்திரி அது மாதிரி பதவி இழக்க வைக்கிறாங்க அவங்க. ஏன்னா அவர் கல்வி தகுதியை தவறான முறையில் சொல்லியிருந்தாருன்னு. இப்ப மோடி கல்வி தகுதி தவறான முறையில் சொல்லிட்டாருங்கிற ஒரு சந்தேகத்தை இவங்க ஏன் அனாவசியமா கிளப்பிக்கிட்டு இருக்காங்க? அவருடைய கல்வி தகுதி எந்த எந்த யூனிவர்சிட்டியில எந்த இதுல பாஸ் பண்ணாரு அப்படிங்கிறது சொல்லிட வேண்டியதானே. இன்னொன்னு, ஒருவேளை அவர் தவறான தகவலை கொடுத்திருந்தால் அது மன்னிக்க முடியாத தவறு. ஏன்னா இந்த நாட்டுடைய நிர்வாகத்தையே ஒருத்தர்கிட்ட நம்பி நம்ம கொடுக்க போறோம். அவருடைய கல்வி தகுதி முதற்கொண்டு அவர் சரியா சொல்லணும்னா அவர் எதை சரியா சொல்லுவாங்க சந்தேகம் வரும். இதுவரை இதை பற்றி மோடி எதுவும் கூறவில்லை, நம்பர் 1. நம்பர் 2, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமித்ஷாவும் அருண்ஜேட்லியும் காட்டியிருக்காங்களே, அதுக்கப்புறம் அதுல என்ன கான்பிடென்சியாலிட்டி இருக்கு? பப்ளிக்காவே டிவி முன்னாடி காமிச்சிருக்காங்க பத்திரிகையாளர்கள்ட்ட. அதுக்கப்புறம் இப்ப நீங்க பார்க்க கூடாதுன்னு சொல்றதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அது அது அந்த இதே அந்த ஆர்டர் இவரு கமிஷனர், இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஆர்டர் கொடுத்திருக்காரு. அதை எதிர்த்து அவங்க அப்பீல் பண்ணியிருக்காங்க. அதுல இவங்க ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அவங்க இது ஒரு பிரைவசியை பாதிக்கும். என்ன பிரைவசியை பாதிக்கும்? ஒருத்தருடைய கல்வி தகுதியை பத்தி கேட்க, அதுவும் அவர் நம்முடைய நாட்டின் பிரதம மந்திரி. அவருடைய கல்வி தகுதி எங்களுக்கு அமெரிக்கால ஒருத்தர் இதுக்கு பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு வர்றாருன்னா ஏகப்பட்ட கொயரி வரும். கார்ட்டர் அது மாதிரி தான் ரொம்ப ஃபிட்டிங்கா இருக்கேன்னு சொல்றதுக்காக 4 மைல் 5 மைல் ஓட முயற்சி பண்ணி முடியறதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாரு. அண்ட் இட் வாஸ் சீன் அஸ் எ நெகட்டிவ் திங். நம்ம நாட்டிலேயே அது மாதிரி வேணும். அதான் நம்மளுடைய கென்னடி வந்தபோது ஹி வாஸ் எ யங் மேன், ஹி வாஸ் இன் ஹிஸ் 40s. அப்படி இளைய தலைமுறை இன்னைக்கு அரசியலுக்கு வர வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. அதே காரணத்தை வச்சு சொல்றதுன்னா மோடி இன்னும் ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. அவர் யோகா பண்றாரு. அவர் ரொம்ப ஆக்டிவான ஒரு மனுஷர். அவருடைய ஆக்டிவிட்டி எல்லாம் நாட்டின் நலனுக்காக செலவழிச்சால் இன்னும் சந்தோஷப்படுவோம் தான் சொல்ல முடியுமே ஒழிய அவர் ஆக்டிவிட்டி இல்லைன்னு சொல்லி கண்டிப்பா சொல்ல முடியாது. அதனால அவரு தேர்தலுக்காக செலவழிக்கிற நேரத்தை போல் நாட்டின் நிர்வாகத்திலும் நேரத்தை செலவழித்தால் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா we cannot say he is inactive. அப்ப இவர் ஆக்டிவா இருக்கிறவங்க 80, ஏன் இவர் கலைஞர் 90 வயசு காலத்துல அவர் இதா இருந்தார், சீஃப் மினிஸ்டர் இருந்தார். ஒன் ஆஃப் த ஷார்பஸ்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ். இதுல 100 வயதை கடந்த அரசியல்வாதி மலேசியாவில் பிரதம மந்திரி ஆனாரு. அதனால வயது ஒரு தடை அல்ல. எது தடைனா மனசுல தெம்பு இருக்கணும், உடம்புல தெம்பு இருக்கணும், ஆய்ந்து பார்க்கும் அறிவாற்றல் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா எந்த வயசுக்காரங்களா இருந்தாலும் தடை இல்லை. அது ஒண்ணு. இன்னொன்னு, மோடி அவர்களுடைய இந்த சர்டிபிகேட்டை பத்தி திரும்ப 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 ஸ்டோன் வாலிங் அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு காரியம் நான் நினைக்கிறேன். நிச்சயமா நம்மை ஆளுகிறவர்கள் யார், அவருடைய கல்வி திறமை என்ன, படிச்சிருக்கணும் ஒண்ணும் கிடையாது. காமராஜர் படிச்சிருந்தாரா? 4வது தான் படிச்சாரு.
அதனால என்ன படிக்காத மேதன் அவரை பத்தி சொன்னாங்க. அவருக்கு இருந்த பிராக்டிகல் நாலேஜ் கலைஞர் படிச்சிருந்தாரா? 8வது வகுப்பு 10வது வகுப்பு தான் படிச்சிருந்தாரு. அதுக்கு மேல படிக்கல. அதனால அவங்களுடைய அல்லது எம்ஜிஆர் படிச்சிருந்தாரா? எம்ஜிஆர் 4வது வகுப்பு தான் படிச்சிருந்தாரு. அப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போலாம். ஜெயலலிதா எஸ்எல்சி தான் படிச்சிருந்தாங்க. பட் ஷி ஹேட் அன்காமன் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள், டு அனலைஸ் எனி பேப்பர். ஷி வாஸ் ஒன் அமங் தி ஷார்பஸ்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அதனால படிப்பு கண்டிப்பா இவ்வளவு இருக்கணுங்கிறது தேவையில்லை. ஆனால் என்ன படிப்பு படித்தார்களோ அதை மட்டும்தான் சொல்ல வேண்டும். அது நேர்மை. அது இவர் சொல்லியிருக்காரா சொல்லலையா அப்படிங்கிற பத்தின விவாதங்கள் இன்னைக்கு வர்றதுக்கு காரணமே இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதும், ஹைகோர்ட் இந்த யூனிவர்சிட்டி சொன்னதை சப்போர்ட் பண்ணி அதை குவாஷ் பண்றதும், சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனுடைய ஆர்டரையே குவாஷ் பண்ணியிருக்காங்க. ஹி ஹஸ் ஆர்டர்ட், எஸ் இட் ஷுட் பி மேட் பப்ளிக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆர்டர் குவாஷ் பண்ணியிருக்காங்க. இது தவறான ஒரு காரியம். என்னைக்கோ ஒரு காலத்துல மோடி சொன்ன பொய்ய இவங்க எஃபெக்டிவா மூடி மறைக்க முயற்சி பண்றாங்கன்னு நாம எடுத்துக்கலாமா? நாட்டுடைய பிரதமர் எந்த அளவுக்கு நேர்மையானவர் அப்படின்னு போன வாரம் அமித்ஷா என்ன பேசினாருன்னு பாத்தீங்கன்னா, 130வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்போது நாங்க பிரதமரோட பேரை சேர்க்கல. ஆனா பிரதமர் தான் கூப்பிட்டு சொன்னாரு. பிரதமரும் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்கணும். அதனால என்னுடைய பேரையும் அதுல சேருங்க அப்படின்னு பிரதமர் தான் சொன்னாரு அப்படின்னு அமித்ஷா பேசினாரு. இப்ப என்ன சார் தயக்கம்? மோடி கூப்பிட்டு நேரடியாக சொல்லலாம்ல. நான் படிச்ச படிப்புக்கான டிகிரி சர்டிபிகேட் தானே கேக்குறாங்க. எடுத்து குடுங்களேன். இதுல ஏன் இவ்வளவு தயக்கம் அப்படின்னு சொல்லலாம்ல. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? அவர் கெட்ட காலம் சொல்லாம இருக்காரு. ஏன்னா இதெல்லாம் சொல்லாம இருக்கிறது மூலம் அவருடைய கிரெடிபிலிட்டி குறையுது, கூடல. ஜனங்கள்லாம் நிச்சயமா இது இட்ஸ் அன் ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுல ஒரு நியூஸ் மடமடன்னு உலகம் பூரா பரவிடும். இது மாதிரி சொல்லாம இருக்க அவருடைய டிகிரி சம்பந்தப்பட்ட விவரங்களை சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க. இப்ப இவங்க இந்த நாட்டுல அடிக்கடி இந்த மாதிரி தப்பு நடக்கிறவங்களையும் சும்மா விடக்கூடாது. இப்ப இவங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? எஸ்ஐஆர் பீகார் நடத்தினாங்கல்ல, எதுக்காக நடத்தினார்கள் என்ற காரணம், யார் இந்த முடிவெடுத்தார்கள் என்ற விவரம், இதெல்லாம் எங்க ஃபைல்லே இல்லைன்னு இருக்காங்க. சமீபத்துல ஆட்சியில் ஒருத்தர் கேட்டதுக்கு, அப்படின்னா யார் அந்த ஃபைலை மறைச்சாங்களோ அவங்க மேல கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும். எவ்வளவு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த எடுக்கப்பட்ட முடிவு எந்த காரணத்துல முடிவு எடுத்தார்கள், எப்படி நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள், இது சம்பந்தமா எந்த ஃபைலுமே இல்லைன்னு சொன்னா அப்ப எலெக்ஷன் கமிஷன்ல ரொம்ப பெரிய ஃப்ராட் நடக்குதா அப்படித்தானே தோணும். டிரான்ஸ்பரன்சி இஸ் வெரி வைட்டல் ஃபார் ஃபங்க்ஷனல் டெமோக்ரஸி. வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது ஒரு வைப்ரண்ட் டெமோக்ரஸிக்கு ரொம்ப தேவையானது, சந்தேகமே இல்லாம. அந்த வெளிப்படைத்தன்மை குறைஞ்சுக்கிட்டே போகுது. அதுதான் ரொம்ப துரதிருஷ்டவசமா இருக்கு. எந்த ஒரு ஆர்கனைசேஷன்னாலும் இப்படி வெளிப்படைத்தன்மை குறைஞ்சுக்கிட்டே போச்சுன்னா, இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் அல்லது சுப்ரீம் கோர்ட், நீதிமன்றங்கள், இவைகளெல்லாம் ஜனநாயகத்தின் தூண்கள். அது எப்படி தூணா இருக்க முடியும்? அவர்கள் நீதியை சரியாக பரிபாலனம் செய்வதும் நேர்மையாக தங்களுடைய கடமைகளை ஆற்றுவதுமாக இருக்கும்போதுதான். எப்படிப்பட்ட தேர்தல் ஆணையர்களை எல்லாம் இந்த நாடு பார்த்திருக்கு. ஷிக்தர்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. எப்படிப்பட்ட தேர்தல் ஆணையரா அவர் இருந்தாரு. அதே மாதிரி இவர் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுவாரு, ஒரு பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரம் பண்றது 57ல அவர் போனது, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்காக போறாரு. போகும்போது சொல்றாரு, நாங்க காங்கிரஸ்ல இந்த மாதிரி காரியங்கள்லாம் மக்களுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். எல்லாத்துலயும் முழு வெற்றி அடைஞ்சிருக்கோமா? இல்ல. ஆனா எல்லாத்துலயும் நாங்க முழு மனதோட முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் கழிச்சு இதனுடைய ரிசல்ட் எல்லாம் நல்ல விதமா வரும் அப்படின்னு நாங்க நம்புறோம். அதனால தொடர்ந்து எங்களையே பதவியில வச்சிருந்தீங்கன்னா நாங்க இன்னும் எங்களுடைய வேலைகளை உத்வேகத்தோட செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர் சொல்றாரு, அடுத்த வாரம் இங்க எதிர்க்கட்சி தலைவர் மீட்டிங்க்கு இதே இடத்துல வர்றாரு. அவர் சொல்றதையும் நீங்க கேளுங்க. கேட்டுட்டு எது உங்க மனசுக்கு சரின்னு படுதோ அது மாதிரி நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாரு இந்த நாட்டுடைய பிரதம மந்திரியா இருந்த ஜவஹர்லால் நேரு. அது வெளிப்படை தன்மை. அப்படி சொன்னது இவர் காமராஜ் எலெக்ஷன்ல தோத்து போயிட்டார். அசம்பிளி எலெக்ஷன்ல நேர்மையான தேர்தல்ல தோத்து போயிட்டார். அவர் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டார். ஆனால் அவருடைய தோல்வியில் மிகுந்த மனச்சோர்வு அடைந்தவர் முதலமைச்சராக பதவியேற்க போன அறிஞர் அண்ணா. அவரும் சொன்னாரு, காமராஜ் போன்ற ஒரு பெருந்தலைவரை நாம் தோற்கடித்திருக்க கூடாது. அவருடைய அனுபவம் இந்த மாநிலத்திற்கு தேவை. அது இன்னைக்கு வீணா போச்சு. இது பெருந்தன்மையான அரசியல், நேர்மையான அரசியல். ஒரு தடவை அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு உடம்புக்கு முடியாம இருந்தது. அதிகமா பேச முடியல, மூச்சு திணறல் ஏற்பட்டது. அப்போ அவர் என்டையர் பேப்பர் வாசிக்கணும். ஏதோ ஒரு பினான்ஸ் பேப்பர் நினைக்கிறேன், சரியான நினைவு. அப்போ கருத்திருமன் எதிர்கட்சி தலைவராக இருந்தார், காங்கிரஸ்காரர். கருத்திருமன் சொன்னாரு, எதை முதலமைச்சர் வாசிக்கணும்னு சொல்றோமோ அதனுடைய காப்பி ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் வந்துருச்சு. We have gone through it. Therefore, let it be decided that it has been taken as read. அது வாசித்ததாக நாம் முடிவெடுத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சருடைய உடல்நல குறைவை பார்த்துட்டு உடனடியாக அவர் சொன்னார். இவருக்கு வாஜ்பாய்க்கு ஒரு ஆபரேஷன் பண்ண தேவை இருந்தது. அது அமெரிக்காவில் தான் போய் பண்ணணும். ஆனா அவர் என்ன சொன்னாரு, அவ்வளவு செலவழிச்சு நான் அமெரிக்காவுக்கு போக வேண்டாம், என் ஒருத்தனுக்காக கட்சி செலவழிக்க வேண்டாம், யாரும் செலவழிக்க வேண்டாம்னு சொல்லிட்டே இருந்தார்.
இது ராஜீவ்காந்திக்கு வந்து தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே ராஜீவ்காந்தி வந்து என்ன பண்ணாரு, இதுக்கு யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகளுக்கு வந்து நம்முடைய இந்திய குழு ஒன்று போக வேண்டியிருந்தது. அந்த குழுவின் தலைவரை வந்து வாஜ்பாயை அப்பாயின்ட் பண்ணிட்டார். இப்ப வாஜ்பாய் வந்து அரசாங்க செலவுல அரசாங்க வேலையா போறாரு. போகும்போது ஒரு வாஜ்பாய் சொன்னாரு, நீங்க ஒரு நாள் எடுத்து உங்களுடைய ஆபரேஷன் முடிச்சுட்டு வந்துருங்க. இது வெளிப்படைத்தன்மை மற்றும் பெருந்தன்மை. இந்த மாதிரி தான் இந்த நாட்டை ஆண்டவங்க வந்து இருந்திருக்காங்க. இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு வெளிப்படைத்தன்மையை நம்ம வந்து நம்முடைய பிரதம மந்திரின்னு நாம் எதிர்பார்ப்போம். அவர் வந்து இப்போ உடனடியாக பிரதமர் சொல்லணும். ஏற்கனவே என்னுடைய டிகிரி சர்டிபிகேட்லாம் வெளியில காமிச்சிருக்காங்க. அமித்ஷாவும் இவரும் காமிச்சிருக்காங்க, அருண்ஜேட்லியும். அதனால இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க வந்து ஏன் இந்த மாதிரிலாம் இப்ப சொன்னார்ல, எதுக்காக பிரதம மந்திரி பேர் இல்லாம இருக்கு? பிரதம மந்திரி நிச்சயமா சேர்க்கணும் அப்படின்னு சொன்னார், அமித்ஷா சொன்னார்ல. அதே மாதிரி மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்னுடைய கல்வி தகுதி என்னங்கிறத தயவு செய்து எல்லாத்தையும் சொல்லிருங்க அப்படின்னு அவர் வந்து வெளிப்படைத்தன்மையோட பேசணும். அப்படி பேசலனா தான் தேவையில்லாத சந்தேகங்கள்லாம் வரும். ஏன்னா இவர் உண்மையிலேயே படிச்சாரா, கிராஜுவேஷன் ஆயிடுச்சா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டது. என்னன்னா அந்த இது சர்டிபிகேட் வந்து டிகிரி சர்டிபிகேட் வந்ததுல அது கம்ப்யூட்டரைஸா இருந்தது. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, அவர் படிச்சு முடிச்ச காலத்துல டிகிரி சர்டிபிகேட் கம்ப்யூட்டரைஸாவே வராதே, மேனுவலா தான் எழுதுவாங்க அப்படின்னு கேட்டாரு. அப்ப இன்னொருத்தர் சொன்னாரு, நேர்மையா பதில் சொன்ன, இல்ல இன்னைக்கு காப்பி கேட்டா அது கம்ப்யூட்டர்ஸ் காப்பி தான் வரும். ஆனா எங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, எந்த கோர்ஸ் அவர் படிச்சதா டிகிரி சர்டிபிகேட் வாங்கியிருக்காரோ அந்த கோர்ஸ் வந்து அவர் படித்ததாக கூடுகின்ற ஆண்டுகளில் கிடையவே கிடையாது யூனிவர்சிட்டியில அப்படின்னு சொன்னார். இது மாதிரி பலவிதமான சந்தேகங்கள் வந்து எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அப்படிங்கிற சூழ்நிலையில நான் நினைக்கிறேன் பிரதம மந்திரியே வந்து வேற யாருமே வேண்டாம், பிரதம மந்திரி தான் வர வேண்டும். அவர் சொல்லணும், he should put a full stop to everything. ரொம்ப சுருக்கம் வந்து எல்லாத்தையும் சொல்லணும். இந்த பாருங்க, மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, இதுதான் என் டிகிரி சர்டிபிகேட், இதுதான் என் போஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட், இட் வில் பி மேடு பப்ளிக், எல்லாருமே பாத்துங்க அப்படி சொல்லிடுறது நல்லது. அப்படி சொல்லலைன்னா இப்ப நீங்க கேட்டீங்களா அது மாதிரி, என்ன இவர் வந்து இத்தனை வருஷமா ஏமாத்திக்கிட்டு இருந்தாரா அப்படின்னு மக்கள் மத்தியில் அனாவசியம் வந்து சந்தேகங்கள் வரும். நீங்க சொன்னீங்க ஒரு ஆரோக்கியமான டெமோக்ரஸிக்கு டிரான்ஸ்பரன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. ஆனா டிரான்ஸ்பரன்சி ஒரு ஒன் டே ஸ்ட்ரீட்டா தானே சார் இங்க இருக்கு. இப்போ நீங்க தேர்தல் பத்திரங்களை பத்தி கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது பிரைவசியை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தேர்தல் கமிஷன் கிட்ட வீடியோ ஃபுட்டேஜ் கேட்டா அது பிரைவசியை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்டா அது பிரைவசியை பாதிக்கும், அதை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நேத்து பாருங்க, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து ஆர்டிஐ மூலமா கேட்டிருக்காங்க. பீகார்ல இந்த மாதிரி சிறப்பு ரிவிஷன் வந்து நடத்துறதுக்கு என்ன முகாந்திரம் இருந்தது, அதுக்கு என்ன அப்ரைசல் பண்ணீங்க, அதை பத்தி டீடைல்ஸ் கொடுங்கன்னு கேட்டா அதை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. 2003 எஸ்ஐஆர் பேஸ் பண்ணி தான் இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அந்த காலத்துல என்ன நடைமுறைகளை நீங்க பின்பற்றுனீங்க, அந்த காப்பியை கொடுங்கன்னு கேட்டா அதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஐடி அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சாட்ல இருந்து இமெயில் வரைக்கும் எல்லாத்தையும் அரசாங்கம் எப்ப வேணுமோ ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்மளுடைய பிரைவசில இவங்களே கைய வைக்கிறாங்க. இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸை எப்படி பாக்குறது? ரொம்ப துரதிருஷ்டவசமானதுன்னு பாக்குறேன். அதாவது சுதந்திரம் வந்த பொழுது இவர் வந்து சர்ச்சில் வந்து சொன்னாரு, இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் முடியாதுங்க, தப்பு. இவங்கள இருக்கிற ரொம்ப அசிங்கமான ஆட்கள்லாம், ரொம்ப சட்டத்தை மீற குற்றவாளிகள்லாம் வந்து இங்க உட்கார போறாங்க, இந்தியாவுக்கே பெரிய ஆபத்து அப்படின்னாரு. ஆனா அந்நேரம் நமக்கு இருந்த தலைவர்கள் யாரு? ஜவஹர்லால் நேரு, பட்டேல், ராஜேந்திர பிரசாத், இவங்களெல்லாம் பார்க்கும்போது மக்கள் நினைப்பாங்க, இந்த மாதிரி ஆட்களை தப்பு பண்ணுவாங்க, இவன் சுதந்திரம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக கதை விட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாருமே அப்படித்தான் நினைச்சாங்க. அந்த காலத்துல வந்து அரசியல் தலைவர்கள், பெரிய அரசியல் தலைவர்களை பார்க்கும்போது எந்த விதமான தவறும் நடக்காது அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. ஆனா இன்னைக்கு நீங்க சொன்னபடி எல்லாத்தையுமே இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டோம். இப்ப இவங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிருக்காங்க, இல்ல அந்த ஃபைல்லாம் இல்லவே இல்லை. அப்ப அந்த ஃபைல்லாம் எங்க போச்சு, ஏன் காணாம போச்சு? அடுத்து நீங்க சொன்ன மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல நம்முடைய சகோதரிகள், நம்முடைய தாய்மார்களுடைய முகம் தெரிஞ்சிடும். ஏன் முதல்ல கொஞ்ச நாள் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, அந்நேரம் முகம் தெரியலையா? அல்லது சிசிடிவி எடுக்கும்போது முகம் தெரியலையா? இது ஒரு சாக்கு போக்கா? ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இப்படியா பேசுறது? அதனால எல்லா விதத்திலுமே நம்ம இதைத்தான் பார்க்கிறோம். வெளிப்படைத்தன்மை கிடையாது. அது மட்டும் இல்ல, செய்யற செயல்கள்லாம் எப்படி இருக்குன்னா, அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணம், மாநில அரசுகளுக்கு வர வேண்டிய பணம், அதுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தின்படி இந்த பணம் கொடுத்துதான் தீரணும்னு இருக்கும்போது, நாங்க சில ஸ்கீம்லாம் சொல்லியிருக்கோம்ல, அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னா தான் ரூபா கொடுப்போம். இது வந்து எங்க ஊர் பாஷையில் சொன்னா சண்டீர்த்தனம். சண்டீர் மாதிரி பிஹேவ் பண்றாங்க. இப்ப எத்தனை காரியத்துக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படித்தான் இன்னைக்கு வந்து சில மாநில அரசுகள் போக வேண்டியிருக்கு. திரும்ப திரும்ப அவங்களுடைய வாழ்நர் என்ன செய்யறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு, அல்லது ஒன்றிய அரசு எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்த்துட்டு, இவைகளில் எங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்றது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதும் திரும்ப திரும்ப இந்த கவர்னர் வந்து இத்தனை நாளைக்குள்ள பேப்பர்ல வந்து முடிவெடுக்கணும், மசோதாக்கள் மேல முடிவெடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம், இல்ல அப்படிலாம் முடிவெடுக்கணும் நீங்க சொல்லவே கூடாது, அது நாட்டுடைய ஸ்திரத்தன்மை பாதிக்கும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க அட்வைஸ் கொடுக்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்.
நீங்க வந்து வித்தின் த டியூ டேட் நீங்க சொல்லவே கூடாது. ஏன் சொன்னா என்ன தப்பு? வித்தின் த டியூ டேட் அவர் அக்செப்ட் பண்ணணும் இல்லையே. அவருக்கு 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு, அவர் வந்து அது இது இது தன் மாநிலத்திற்கு மேற்பட்ட பகுதிகளையும் சேர்ந்ததாக அந்த சட்டம் இருக்குன்னா பிரசிடென்ட்டுக்கு அனுப்பணும். அந்த சட்டம் வந்து இந்த இதுல சட்டமன்றத்தால் பாஸ் பண்ணப்பட்ட அந்த மசோதா வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதாகத்தான் இருக்கிறது அப்படின்னா அந்த மசோதா அவர் வந்து சைன் பண்ணணும். இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் இருக்கு, இது அதை பத்தி நான் கிளாரிபிகேஷன் வேணும்னா அவர் கிளாரிபிகேஷனுக்காக அனுப்பலாம். இல்ல இந்த சட்டம் சரியில்லைன்னு நினைச்சா அவர் ரிஜெக்ட் பண்ணலாம். இத்தனை ஆப்ஷன் இருக்கு. இது எதையுமே பண்ணாம நான் வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பேன்னு சொன்னா என்ன நியாயம்? சிறுபிள்ளைத்தனம். இன்னைக்கு உள்ள பிரச்சனை நீங்க கேட்டீங்கல்ல, ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னா, யார் எந்த பதவிக்கு வருவதற்கு எவருக்கு தகுதி இருக்குமோ அவர்கள் எல்லாம் அந்தந்த பதவிகளில் இல்லை. தகுதி இல்லாதவர்கள் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தலைமை தேர்தல் ஆணையர் வந்து சொல்றாரு, இவற்றை ராகுல் காந்திட்டு வந்து 7 நாளைக்குள்ள நீங்க வந்து அஃபிடவிட் பண்ணுங்க. அப்படி அஃபிடவிட் கொடுக்கலன்னா நீங்க வந்து மக்கள் மத்தியில வந்து மன்னிப்பு கேளுங்க. இது என்ன தலைமை தேர்தல் ஆணையரா இல்ல அரசியல்வாதியா இந்த மாதிரி பேசுறதுக்கு? ரொம்ப ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு நினைக்கிறத தவிர, இவங்க ஸ்மிதா இரானி இன்னொரு அமைச்சர் இருக்காங்களே இவங்களுடைய அரசவையில, அவங்கள பத்தி இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அதுக்கும் பதில் இல்லை. இல்ல அப்ப நான் கூட எனக்கு 2 4 5 டாக்டரேட் இருக்கு, 7 8 டீலேட் இருக்கு அப்படின்னு சொல்லி நானா போட்டுக்கவா? போட்டு இதெல்லாம் சரிதான், இதை பத்தி யாரும் கேள்வி கேட்காதீங்க. இது ஒரு பிரதமர் படிச்சிருக்காரா இல்லையா, அவருடைய டிகிரி வந்து உண்மையா போலியா அப்படிங்கறத தாண்டி இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு ஒரு பிராட் பிரசிடென்ட் செட் பண்ணாதா சார்? இப்ப நாளைக்கே நாம ஒரு மருத்துவர் கிட்ட போறோம், அந்த மருத்துவருடைய டிகிரி உண்மையா இல்லையா, அவர் உண்மையிலேயே இருதய அறுவை சிகிச்சை கற்றுக்கொண்டாரா இல்லையா, இல்ல நாம ஒரு அதிகாரி கிட்ட போறோம், அவர் உண்மையிலேயே அந்த டிகிரி படிச்சிருக்காரா இல்லையா? இப்ப கொஞ்ச நாள் முன்னால ஐஏஎஸ் துறையிலேயே பொய் சொல்லி ஒரு அம்மா சேர்ந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அப்படிங்கறத பாக்குறோம். ஒரு கம்பெனில போய் ஒரு ஆர்டினரி இன்டர்னா சேரணும்னா கூட நம்மளுடைய டிகிரி சர்டிபிகேட் கேக்குறாங்க, நம்மளுடைய ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க. இது ஒரு பேட் பிரசிடென்ட் செட் பண்ணாதா சார்? இப்ப நாளைக்கு யாருடைய டிகிரிய பத்தி நம்ம கேள்வி கேட்டாலும் அது அவங்களுடைய பிரைவசி சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாதா? ஏன்னா போலி டிகிரி, வியாபம் ஸ்கேம் இது போன்ற பெரிய பெரிய ஸ்கேம்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்தியாவுல பார்த்திருக்கோம். இது ஒரு பேட் பிரசிடென்ட் செட் பண்ணாதா? இது மக்களுக்கே ஆபத்தாக முடியாதா இது போன்ற தீர்ப்புகள்? இல்ல நிச்சயமாக மக்களுக்கு ஆபத்தாக முடியும். அதாவது இதுல என்ன பிரைவசி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருத்தர் பிரதம மந்திரியா இருக்காரு, அவருக்கு பப்ளிக் லைஃப்னு ஒன்று இருக்கு, பிரைவேட் லைஃப்னு ஒன்று இருக்கு. பிரைவேட் லைஃப் பத்தி நம்ம கேள்வி கூடாது. அவருடைய படிப்பு வந்து பிரைவேட் லைஃப் சம்பந்தப்பட்டது கிடையாது, அது பப்ளிக் லைஃப் சம்பந்தப்பட்டது. ஏன்னா அவருடைய கல்வி தகுதியை எலெக்ஷன் கமிஷன்ல ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அப்ப அந்த கல்வி தகுதியை நீங்க சொன்னீங்களே, அதை பத்தின விவரங்கள் எங்களுக்கு வேணும்னு கேட்கறதுக்கு இந்த நாட்டுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை இருக்கு. ஓட்டு போடும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் மட்டுமல்ல, ஓட்டு போடாத பிரஜைகள் இருக்காங்களே, 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க இருக்காங்களே, அவங்களுக்கும் இந்த உரிமை இருக்கு. எல்லாருக்குமே உரிமை, இந்த நாட்டின் குடிமகன் அத்தனை பேருக்கும் இந்த உரிமை இருக்கு. எங்களுடைய பிரதம மந்திரி அவருடைய இது கல்வி தகுதின்னு சொல்லி சொல்லப்படுறதுல அதை பத்தி எங்களுக்கு வந்து வேற தெரியணும். அப்படி சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி எபவ் சஸ்பிஷன் சொல்லுவாங்க. அதனால அந்தந்த பதவியில உட்கார்ந்துருக்கவங்க தங்களை பற்றிய தன்மை விவரங்கள் வந்து வெளிப்படைத்தன்மையோட சொல்லணும் அப்படிங்கிறது நம்முடைய ஆசை மட்டுமல்ல, அது அவர்களுடைய கடமை. இப்படி எல்லா அதிகார மையங்களையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு, அதிகாரம் இருக்கக்கூடியவர்கள முடிவு எடுக்கக்கூடிய முக்கியமான இடங்கள்ல அமர்த்தி வச்சுட்டு, தன்னிச்சையா இப்படி பல முடிவுகள வந்து இந்த அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ராகுல் காந்தி பீகார்ல ஓட் அதிகார் யாத்ரான்னு ஒண்ணு நடத்தி ஒரு பெரிய டிராக்ஷன் வந்து அது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ரீசெண்டா முதல்வர் ஸ்டாலின் அதுல போய் பங்கேற்றாரு. அதுவும் வந்து நாடளவுல பேசப்பட்டது. பாஜகவுக்கு ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியது. அதற்கான எதிர்வினைகள்லாம் பாஜக தரப்புல இருந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இது இன்னைக்கு நேத்து இல்ல. இந்த மாதிரி பல இஷ்யூஸ பல காலகட்டங்கள்ல தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் பேசிட்டு இருந்தாலும், இதெல்லாம் தாண்டி 3வது முறையா மோடி பிரதமரா உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்போ ராகுல் பேசக்கூடிய இந்த ஓட் சோரி அப்படிங்கிற இந்த விஷயம் மக்கள் மத்தியில இவ்வளவு டிராக்ஷன் பெற்றிருந்தாலும், இது தேர்தல்ல ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குதே சார், ஏன்? இதுல வந்து செப்பெடுக்க வேண்டியது மக்கள். ராகுல் காந்தி வந்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. இது ஒரு வெகுஜன எழுச்சியாக குரலாக ஒலித்தால் ஒழிய இது தேர்தல் ஆணையம் வந்து இதுல என்ன பண்ண போறது இல்லை. இன்னும் சொல்ல போனா ஒரு 1.5 லட்சம் வாக்காளர்கள் வந்து மொத்தமே வந்து 1200 அல்லது 1300 ஹவுஸ் ஹோல்ட்ல தான் பதியப்பட்டிருக்காங்க 3-4 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சில பீகார்ல. இப்படி கண்டுபிடிச்சாங்க சில இளம் பத்திரிகையாளர்கள், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் சொல்லுவோம்ல, அவங்க போனாங்க. போய் பார்த்தா ஒவ்வொரு இடத்துலயும் அது நிஜம்தான். ஏன்னா ஆவரேஜா 120 பேர் வந்துருது ஒரு வீட்டுக்கு. மொத்தமே 1300 வீடு தான் இருக்கு, ஆனா 1 லட்சம் பேர் வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா ஒரு வீட்டுக்கு வந்து மொத்தமே வந்து 1000 பேர் தான் 100 120 பேர் வர்றாங்க. அது இருக்கவே முடியாது.
அதனால இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஒவ்வொரு இடமா போய் செக் பண்ணி பார்த்தாங்க. ஒரு இடத்துல இதே மாதிரி 147 பேர் 148 பேர்லாம் இருந்துச்சு. ஒரு ஒரு சிதிலமடைந்த கோயிலை வந்து வீடா காட்சி அதுல வந்து ஒரு 100 பேர் வந்து இருந்தது. இந்த மாதிரி பல இன்னும் சில பேர் சொன்னாங்க நிறைய இது மாதிரி இப்ப மட்டும் இல்ல, இதுக்கு முந்தின உள்ள எலெக்ஷன்ல இதே மாதிரி தான் இந்த அட்ரஸ்ல இருந்தா ஓட்டு போட்டிருந்தாங்கன்னு ஒரு இடத்துல சொன்னாங்க. அப்ப பிஎல்ஓ இந்த பிளாக் லெவல் அபிஷியல்னு சொல்ற ஒருத்தர் வந்து என்ன சொன்னாரு, என் பேரை எழுதிடாதீங்க. என்ன நடந்ததுன்னா எங்ககிட்ட என்ன சொன்னாங்க, செத்தவங்க பேர்லாம் அடிச்சிருங்க, மத்தபடி இருக்கிற எலக்ட்ரல் அப்படியே போட்டுக்கோங்க, அனவசரம் எதையும் முடிச்சு நோண்ட வேண்டாம் அப்படின்னு எனக்கு மேல உள்ளவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ 3 விதமான தவறுகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா, ஏற்கனவே சோம்பேறித்தனமா ஒரு இதுல ஒரு இடத்துல வாக்காளர் இருக்கவரை அந்த இடத்துல போடாம இன்னொரு இடத்துல போடுறது. அதுக்கப்புறம் ஒரு கிராமத்துல என்ன நடந்திருக்கு, ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்காளருக்கு மேல எத்தனை பேர் வந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரே அட்ரஸ ஒரு மாதிரி மெக்கானிக்கலா எழுதி வச்சிருந்திருக்காங்க. இப்ப இதுல எல்லாம் வந்து எல்லாமே குற்றங்கள் கிடையாது. சோம்பேறித்தனம், தவறு இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அதே சமயம் கோஸ்ட் ஓட்டர்ஸும் இருந்திருக்காங்க. அந்த இடத்துலயே இல்லாதவங்க பேரெல்லாம் இருந்திருக்கு. இது கிரைம். சாதாரண தவறு இல்லை. அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, தாங்கள் கண்டுபிடித்தவை எல்லாத்தையுமே சேர்த்து இங்க அனுப்புனாங்க. எலெக்ஷன் கமிஷன் அனுப்பி இதெல்லாம் எங்களுடைய ஃபைண்டிங், எங்களுடைய அப்சர்வேஷன். நீங்க இதுக்கு பதில் சொன்னீங்கன்னா நாங்க சந்தோஷமா இருப்போம்னு. பதில் வரல. இவங்க அதை பப்ளிக் போட்டாங்க. போட்டு இது மாதிரி நாங்க எலெக்ஷன் கமிஷனையும் கேட்டிருக்கோம். அவங்க பதில் சொன்னா அந்த பதிலையும் நாங்க வந்து பிரசுரிக்கிறோம் அப்படின்னு போட்டாங்க. இப்போ ஒவ்வொன்றிலுமே எலெக்ஷன் கமிஷன் வந்து பேசவே மாட்டேன், நான் வச்சதான் வரிசை அப்படின்னு நடந்துகிட்டு இருந்தாங்கன்னா அந்த எலெக்ஷன் கமிஷன் மேல எப்படி நம்பிக்கை வரும்? நீங்க சொன்ன மாதிரி ஜனநாயகத்தின் அடிவேர் ஆணிவேர்ங்கிறது நியாயமான சுதந்திரமான தேர்தல்கள் நடத்தப்பெறுவதுதான். அந்த நியாயமும் சுதந்திரமும் தேர்தலில் இல்லாம போயிருச்சுன்னா ஜனநாயகமே ஆட்டம் கண்டு போயிடும். இப்ப மக்களை வந்து நம்ப வேண்டியது, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் ஏற்கனவே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன், நான் வந்து மெஜாரிட்டி வாங்கி ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருந்ததுன்னா அப்புறம் நம்மளாம் போய் ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? அதனால இன்னைக்கு ராகுல் காந்தி இப்போ ஒரு கிரிட்டிசிசம் சொன்னாங்க, இவருக்கு பீகார்ல ஓட்டு இல்லையே, இவர் பீகார்ல எதுக்கு ஓட்டு கேட்கறாரு ஸ்டாலினை பத்தி கேட்டாங்க. ஸ்டாலின் எதுக்கு போனாருன்னு இவங்களுக்கு எல்லாம் தெரியாம முட்டாள்தனமா வளர்றாங்க. அவர் ஓட்டு கேட்கறது போல. ராகுல் காந்தி உங்களுடைய வாக்குரிமையை நீங்கள் இழந்து விடாதீர்கள் மக்களுக்கு வந்து அவேர்னஸுக்கு போனாரு. இவரும் கூட சேர்ந்து போனார். அதனால இது சொல்லப்பட்டது மக்களுக்கு. அங்க போய் எங்களுக்கு ஓட்டு போடுங்க ராகுல் காந்தி கேட்கல. உங்களுடைய வாக்குரிமை உங்களுக்கு சொந்தமானது. அது நேர்மையான முறையில் பிரதிபலிக்கிறதா இல்லையா எலக்ஷன் ரோல்ல பாத்துக்குங்க, விட்டுறாதீங்க, உங்க சுதந்திரத்தை விட்டுறாதீங்க, சம்மந்தம் இல்லாதவங்க இங்க வந்து ஓட்டு போட்டாங்கன்னா அதை அனுமதிக்காதீங்க, இதையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரே பதில், மக்கள் இதை பற்றி போதுமான அளவு விழிப்புணர்வு பெற்று விட்டார்கள் என்றால் அடுத்த தடவை திருட்டுத்தனம் பண்றதுக்கு பயப்படுவாங்க. மகாராஷ்டிராவில் என்ன பண்ணாங்க, இதுல வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து இவங்க பிரமாமா ஜெயிச்சு வந்தாங்க, இந்தியா கூட்டணி. அடுத்து வந்ததுல வந்து நிறைய இடத்துல வந்து தோல்வி. எதனால தோல்வி? ஏன்னா இந்த 2 எலெக்ஷனுக்கு நடுவில் 5 மாசம் தான் இருந்தது. இந்த 5 மாசத்துக்குள்ள ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சிலையும் 20,000 30,000 புதுசு புதுசா வந்திருக்காங்க அப்படின்னு பிரபாகர் சொன்னார். திருமதி நிர்மலா சீதாராமனுடைய கணவர், பொருளாதார நிபுணர், அவரும் சொன்னாரு. இந்த ராகுல் காந்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஆரம்பிச்சாரு. அவர் சொன்னார் இந்த எலெக்ஷன் ஃப்ராடு, இந்த எலெக்ஷன் நிறைய ஃப்ராட் நடந்திருக்குன்னு. ராகுல் காந்திக்கு தேசம் கடமைப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒரு பெரிய அரசியல் கட்சியுடைய எதிர்கட்சி தலைவராக நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுல் காந்தி சொல்லும் பொழுது அது உலகம் புறத்துக்குமான அட்டென்ஷன் பெறுது. அதனால ராகுல் காந்தி செஞ்சது இட்ஸ் a கிரேட் சர்வீஸ். இதுல சில கட்சிகள் வந்து இது மாதிரி சில கட்சிகளுடைய இவங்க ஒரு வேட்பாளர்கள் வந்து இது மாதிரி ஃப்ராடு பண்ணுவாங்க. நாங்களும் அதை பார்த்து அதை கண்டுபிடிச்சு ரிமூவ் பண்ணியிருக்கோம். நாங்க இதுல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்த போது. ஆனா இப்ப என்ன சந்தேகம் வருதுன்னா, ஒரு ஆளும் கட்சியை திட்டமிட்டு இது மாதிரி பண்றதும், அதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் துணை போச்சா? ஏன் தேர்தல் ஆணையம் சத்தம் போடாம இருக்காங்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய கடமை. பதில் சொல்லிட்டு அவங்க மேல எந்த சந்தேகம் வராது. நாங்க விசாரிக்கவே மாட்டோம், கேள்வி கேட்ட வந்து பிரமாண பத்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்ன நியாயம்? அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சரியா சொன்னீங்க. இதெல்லாம் ஜனநாயகத்தின் தூண்களாக கருதப்படுகின்றனவோ அதிலெல்லாம் தங்களுக்கு தேவையான தங்களுக்கு ஆமாம் சாமி போடுகிற ஆட்களை அமர்த்தி விட்டால் பிறகு ஆளுங்கட்சி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. இதுல வந்து சண்டிகர்ல வந்து இதை வந்து திருத்தினார் ஒருத்தர், ஃப்ராட் பண்ணாரு, தேர்தல் அதிகாரியா நியமிக்கப்பட்டவர். அதனால வந்து இவங்களுடைய கம்பைன்டு காங்கிரஸ் அண்ட் ஆம் ஆத்மி கட்சியுடைய வேட்பாளரும் தோற்கடிக்கப்பட்டார். இது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்து மறுபடியும் தேர்தல் நடத்துது. ஆனால் அப்படி திருட்டுத்தனம் பண்ணாரு ஒருத்தர், அயோக்கியத்தனம் பண்ணாரு. ஹி கமிட்டட் அ கிரைம். அந்த குற்றவாளி மேல இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. அப்ப என்ன ஆகுது, எனக்கு சார்பா நீ என்ன திருட்டுத்தனம் பண்ணாலும் பண்ணு, நான் உன்னை ஒன்றும் கண்டுக்க மாட்டேன். கோர்ட்டு சொல்லட்டும், யார் வேணாலும் என்ன சொல்லட்டும். பத்திரிகைகளை பத்தி அவங்களுக்கு என்ன கவலை? மெயின் ஸ்ட்ரீம் இது பத்திரிகை எல்லாம் இன்னைக்கு அவங்க கையில இருக்க மாதிரி தான் இருக்கு. முக்கியமான நிகழ்வுகள் வந்து ரிப்போர்ட் பண்ணப்படவே மாட்டேங்குது. இந்த சமூக ஊடகங்கள் ஒண்ணு இருக்கிறதுனால தான் அந்த நாட்டுல என்ன நடக்குதுங்கிறது ஓரளவு தெரியுது அப்படிங்கிற நிலைமையா இருக்கு. இது எல்லாமே வந்து வருந்ததுக்குரிய மட்டுமல்ல,
அச்சத்திற்கும் உரியவை. ரொம்ப அழகா வந்து பாரதியார் சொன்னாரு, நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் சொன்னார். அவர் இன்னொன்னு சொன்னார், தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம், கருக திருவுளமோ அப்படின்னு அன்னைக்கு நொந்து போய் பாடினார். அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. இந்திய நாட்டுடைய ஜனநாயகம் உலகத்தில் உள்ள பல நாடுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்தது, இருக்கணும், தொடர்ந்து இருக்கணும். அது பிரதம மந்திரியுடைய டிகிரி சர்டிபிகேட்டா இருக்கட்டும், தேர்தல் ஆணையத்துடைய பத்திரங்கள் ரெக்கார்ட்ஸா இருக்கட்டும், எதிலேயுமே வெளிப்படைத்தன்மை தேவை. பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம்.